Hi guys, very good morning. I hope you're all doing well. So this is Jagan from Seven Sense Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கரன்சி பேசலாம், கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டாக அனலைஸ் பண்ணி எங்கே பை அண்ட் செல் போகலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் என்ன பார்க்குறேன், எஸ்எம்சியை வச்சுட்டு நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத அந்த யூடியூப் சேனலில் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ நான் சொல்கிறத பேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பை அண்ட் செல் என்ட்ரு ஆகிறத ஃபுல் அண்ட் ஃபுல் அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க. அதை யூஸ் பண்ணி அந்த ரூல் என்ன சொல்லுதோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ நம்மளோட ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பயப்படாமல் விருப்பம் இருந்தால் பர்சனல் டெலகிராம் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, கொஞ்ச நாளாக வந்து வீடியோ வந்து போடல, கொஞ்சம் பர்சனல் ஒர்க்காக. ஸோ இன்றைக்கி வந்து வீடியோ வந்து பார்த்துடலாம். ஓகே, என்ன பண்ணிகிட்டு இருக்கான் யூரோஸ்டி அண்ட் கோல்டு எப்பயும் போல். ஓகேங்களா, என்ன பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமோட சப்ளையில் வந்து நமக்கு ட்ரேட் இருக்குது, செல் இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தோம். ஓகேங்களா, ஸோ சப்ளை என்ன பண்ணிட்டான், நமக்கு பிரேக் பண்ணிட்டான். ஓகேங்களா, பிரேக் பண்ணிட்டான். ஸோ 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல மிட்டிகேட் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுத்து அதுக்கப்புறமா மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணியிருக்கு. இது பார்த்தீங்கன்னா இங்கே பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து எகென் மேலே போகிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது, பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த ஹை வந்து பிஓஎஸாக வச்சுங்க. சரிங்களா, ஸோ நம்ம என்ன பண்ணோம், இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டில் பை ட்ரை பண்ணோம், நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. ஸோ இது எடுத்துகிட்டு இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டில் நம்ம பை வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ 4 ஹவர்னுடைய டிமாண்டு. ஸோ 15 மினிட்ஸில் நமக்கு ரீஃபண்ட்மெண்ட் இருக்குது. ரீஃபண்ட்மெண்ட் மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் பண்ணி நமக்கு வந்து பிரேக் வந்து பண்ணிச்சு. ஸோ நமக்கு ரீஃபண்ட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹை வந்து பிரேக் ஆகணும். பிரேக் ஆனதுக்கப்புறமா நம்ம பை போகலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான். ஓகேங்களா, ஆனால் இங்கே பிரேக் ஆகிட்டு நமக்கு இங்கே எங்கேயுமே டிமாண்ட் இல்லை. ஓகேங்களா, டிமாண்ட் இல்லாதனால நமக்கு இது வந்து என்ன ஆயிரும்னா லிக்விடிட்டியாக மார்க்கெட் வந்து சேஞ்ச் ஆகிடும். சரிங்களா, ஸோ லிக்விடிட்டியாக சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா இந்த லோ வந்து கண்டிப்பாக எடுத்துரும். ஸோ நம்ம ட்ரேட் வந்து போகலை. ஓகேங்களா, சரி ஓகே, இந்த லோ எடுத்துட்டதுக்கப்புறமா ஹை என்ன ஆயிடுச்சுன்னா இங்கே வந்து வந்துருச்சு. ஓகேங்களா, இன்னும் மார்க்கெட் வந்து இந்த ஹை வந்து எடுக்கலை. ஓகேங்களா, இந்த மார்க்கெட் வந்து இதுதான் வந்து சோச், இந்த சோச் வந்து எடுக்கலை. ஆனால் இங்கே சோச் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டான்னா 4 ஹவர்னுடைய லோவை எடுத்துட்டான். ஓகேங்களா, இந்த லோவை எடுத்துட்டான். ஸோ இந்த லோவை நம்ம சோச்சாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கேருந்து ஒரு பை வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ டிஸ்காலம் வந்து கொடுத்தது இங்கேருந்து ஒரு பை தான் வந்து கொடுத்துருக்கேன். சோச் நடந்ததுக்கப்புறமா ஏன் பை கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 4 ஹவரில் சோச் நடந்துருச்சு. ஓகேங்களா, 4 ஹவரில் ஒரு சோச் நடந்துருச்சு. அந்த சோச்சுக்கு நமக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வேணும். சோச் பண்ணிவிட்டு அப்புறம் இப்படி வந்து சப்ளைலேருந்து கீழே மார்க்கெட் போகணும். ஓகேங்களா, ஸோ இப்போ சப்ளை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இந்த டிமாண்டில் மார்க்கெட் ரியாக்ட் பண்ணி நமக்கு ஒரு ஃப்ளிப்பை வந்து மார்க்கெட் இந்த இடத்துல கொடுத்துருச்சு. ஓகேங்களா, ஸோ இப்போ 4 ஹவரில் செல் வந்து இருக்குது, டெய்லியில் பை இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த சப்ளையில் நமக்கு இங்கே சோச் நடந்துருச்சு. இப்போது நல்லா பார்த்துங்க, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு 15 மினிட்ஸில் பை. ஓகேங்களா, பை என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோச் நடந்து இப்படி போயிட்டு வரக்கூடாது. சோச் நடந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து ஏதாவது டிமாண்டில் கண்ட்ரோல் எடுக்கணும். நமக்கு டிமாண்டில் கண்ட்ரோல் எடுக்கணும். கண்ட்ரோல் எடுத்துகிட்டு இங்கே இருக்கக்கூடிய சப்ளையில் நமக்கு செல் வந்து நடக்கும். செல் நடக்குதோ இல்லையோ நம்ம இங்கேருந்து பை வந்து பண்ணுறோம், சப்ளையில் டிபி எக்ஸிட் பண்ணுறோம், இங்கே கன்ஃபர்மேஷன் கொடுத்தா இங்கேருந்து செல் பண்ணுறோம், இங்கே டிபி எக்ஸிட் பண்ணுறோம். முடிஞ்ச வரைக்கும் எஸ்எல் விடாமல் பிரேக் ஈவனில் விடுறதுக்கு பார்க்கணும். ஓகேங்களா, ஸோ நமக்கு வந்து இங்கே சோச் வந்து நடக்கட்டும். ஓகேங்களா, ஏன் அந்த சோச் நடந்தால் பை போகும் அப்படின்ட்டு நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஒரு சப்ளை வந்து இருக்குது. ஓகேங்களா, இந்த சப்ளைவை இங்கெல்லாம் லிக்விடிட்டி இருக்குது. ஸோ இந்த சப்ளையில் மார்க்கெட் இப்போதைக்கு மிட்டிகேட் பண்ணிவிட்டு நமக்கு இப்படி சோச் பண்ணுறான் அப்படின்னா நமக்கு இந்த சப்ளையில் மிட்டிகேட் பண்ணி நமக்கு ஃபெயிலியர் ஆகுதுன்னா கண்டிப்பாக மார்க்கெட் வந்து பை வந்து போகும். அது எங்கேருந்து போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளிப்பில் இருந்தே போயிடும்.
இன்ஸ்டண்ட்டாக வந்து எடுத்துகிட்டு போகும். ஓகேங்களா, ஃப்ளிப்பில் இருந்தே போகும். ஸோ இதை ட்ரை பண்ணி ஒரு சின்ன பை, அதுக்கப்புறம் ட்ரெண்டை பிடிச்சி ஒரு செல் வந்து பண்ணலாம். ஓகேங்களா, 4 ஹவரில் இந்த ஃப்ளிப்பில் செல் இருக்குது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமில் இன்னொரு சப்ளை இருக்குது. ஓகேங்களா, எக்ஸ்ட்ரீமில் ஒரு சப்ளை, ஃப்ளிப்பில் ஒரு சப்ளை இருக்குது. இந்த ஃப்ளிப்பு வந்து ஒர்க் ஆகிறதுக்கு ஹைலி சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ யூரோஸ்டில் இதுதான் வந்து நெக்ஸ்ட் மூமெண்ட். ஸோ கோல்டு வந்து பார்த்தலாம். கோல்டு இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தலாம். ஸோ மார்க்கெட் வந்து நமக்கு ஃபுல்லாகவே பிரேக் பண்ணிட்டு போயிட்டான். ஓகேங்களா, ஸோ நமக்கு ஒரு 2 டேஸாக ஃபுல் அண்ட் ஃபுல் பிரேக் இவன் தான். ட்ரேடு வந்து சரியாக நம்ம கிடைக்கல. எல்லாமே பிரேக் இவன் பண்ணி நமக்கு 2 டேஸ் வந்து எம்டியாகவே போயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஹை வந்து எடுத்து இங்கே லோ வந்து எடுத்திருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த இந்த சப்ளையில் நம்ம வந்து செல் வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். அது வந்து பிரேக் இவன் தான். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னா, இங்கே பிஓஎஸ் பண்ணி இங்கே பிஓஎஸ் பண்ணி அகைன் இங்கே பிஓஎஸ் பண்ணி நமக்கு 15 மினிட்ஸில் இங்கே சோர்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ஓகேங்களா, ஸோ இங்கே சோர்ஸ் கொடுத்ததுக்கு நமக்கு சப்ளை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் இங்கே இருக்கிறதுல ஒரே ஒரு சப்ளை இது ஒன்று தான். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் வந்து செல் ஆகிருக்கு. ஆனால் நம்ம இங்கே செல் வந்து போகலை. ஓகேங்களா, ஸோ நம்ம பையை வந்து போகலாம். பைக்கு தான் வந்து ப்ரெஷர் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. செல் வந்து போக வேணாம். ஸோ மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குன்ட்டு செல் வந்து எதுவும் நான் டிஸ்கார்ட்லேயும் கொடுக்கல, எதுவும் கொடுக்கல. ஓகேங்களா, ஸோ டைரெக்டாக என்ன பண்ணிட்டேன், மார்க்கெட் இங்கே லிக்விடிட்டி ஹண்ட் ஆகிருக்கு, இங்கே பாடி க்ளோஸ் பண்ணியிருக்கு. அப்போது இந்த டிமாண்டு வேலிட் இருக்குது, இந்த டிமாண்டில் பவர் இருக்குது. ஓகேங்களா, லிக்விடிட்டி ஹண்ட் பண்ணிட்டு போனால. ஸோ இந்த டிமாண்டில் 15 மினிட்ஸ் 4 ஹவர் டிமாண்டு 15 மினிட்ஸ் என்ன இந்த இடத்துல ரீஃபண்ட்மெண்ட் வந்து எடுத்துருக்கோம். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல ரீஃபண்ட்மெண்ட் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த இடத்துல 5 மினிட்ல நம்ம வந்து கண்ட்ரோல் எடுத்து போய்க்கலாம். 5 மினிட்ல நம்ம பை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு டிஸ்கார்டில் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஏன்னா இது வந்து கான்ஃபிடென்ட் இருந்தது. ஏன்னா நமக்கு வந்து ஒரு ரெக்கவர் வந்து நல்லா ஆயிருக்கு. மார்க்கெட் டக்குன்னு வந்து எடுத்துகிட்டு வந்து மேலே வந்து போயிருக்கான். ஓகேங்களா, அது இல்லாமல் இங்கே ஒரு பேஸ் கேண்டில் இருக்குது, இதை பிரேக் பண்ணியிருந்தான். ஓகேங்களா, பிரேக் பண்ணனால என்னோட ஆர்டரை இந்த இடத்துல போட்டிருந்தேன். அது ட்ரிகர் ஆகலை. ட்ரிகர் ஆகாமல் மேலே போனனால இங்கே ஒரு ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். டிஸ்கார்ட்லேயும் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ மார்க்கெட் வந்து ட்ரிகர் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து மேலே போயிட்டான். ஸோ இந்த இடத்த ஸ்வீப் பண்ணிவிட்டு மார்க்கெட் வேகமாக கீழே வந்தான். ஓகேங்களா, ஸோ ஸ்வீப் பண்ணிவிட்டு மார்க்கெட் வேகமாக கீழே வர்றதை பார்த்த உடனே நான் வந்து எல்லோரும் பிரேக் இவன் பண்ணிடுங்க, ஸோ ஃபுல்லாக பிரேக் இவன் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கான், இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டில் எகைன் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு இப்போ மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கான். ஸோ இது வந்து பிஓஎஸ். ஓகேங்களா, அப்போது நமக்கு ரீடெஸ்ட் நடக்கணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் இந்த டிமாண்ட் வரைக்கும் வரலாம். இந்த டிமாண்ட்லேருந்து நம்ம பை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பை பண்ணக்கூடாது. நம்ம இந்த இடத்துல பை பண்ணிட்டோமா, ஒரு எக்ஸ்ட்ரீம் இடத்த நம்ம பிடிச்சி பை வந்து ப்ளேஸ் பண்ணிட்டா போதும். அதுக்கப்புறம் பை பண்ணக்கூடாது. டிபி எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹையில், இந்த ஹைக்கு கொஞ்சம் கீழே தள்ளி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே நம்ம எக்ஸிட் ஆகிடலாம், ஒரு சப்ளைலேயே நம்ம எக்ஸிட் ஆகிடலாம் அப்படின்ட்டு தான். ஓகேங்களா, ஏன்னா இங்கே நமக்கு லிக்விடிட்டி இருக்குது. அப்போது இந்த சப்ளை ஒர்க் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, ஆக்சுவலாக இங்கே இருக்குது, ஒர்க் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் டிபி வந்து இங்கே வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, ஸோ கோல்டோட இன்னைக்கு என்ட்ரி வந்து இதுதான். ஸோ மூமெண்ட் வந்து மேலே போகிறதுக்கு சான்சஸ் ஹை. அப்படி கீழே வந்தாலும் மார்க்கெட் வந்து கீழே வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஆர்டர் வந்து பிரேக் ஈவனில் இருக்குது. ஓகேங்களா, பிரேக் ஈவனில் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளோட கேபிட்டல் வந்து சேஃபாக இருந்தால் போதும். நம்ம ப்ராஃபிட் பண்ணணும், கலெக்ட் பண்ணிகிட்டே ப்ராஃபிட்டை வந்து லோட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்ட்டுலாம் கிடையாது. நம்மளோட கேபிட்டலை சேவ் பண்ணி வச்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராஃபிட் பண்ணலாம்.
கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணாலே போதும். ஒரு ட்ரேடுக்கு கொஞ்சமாக பண்ணாலே போதும். கேபிட்டலில் சேஃபாக வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் பண்ணாலே போதும். நமக்கு வந்து ஓவராலாக ப்ராஃபிட்டுக்கு வந்துடும். ஓகேங்களா? சரி, ஓகே. கோல்டில் வேறு ஏதாவது மூமெண்ட் பார்த்தீங்கன்னா, இன்னும் இது வந்து மூமெண்ட் வந்து நடக்கட்டும். இன்கேஸ் இப்படி நடக்கலாம்ல, இந்த லோவை எடுக்கலாம். ஓகேங்களா? இன்கேஸ் இந்த லோவை எடுத்துட்டா நமக்கு செல் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அது வந்து நடக்கட்டும். நடந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அதை பற்றி பேசலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு ஆர்டர் வந்து ரன்னிங்கில் இருக்குது. ஸோ யூரோஎஸ்டி நமக்கு இங்கே சோர்ச் நடந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன இன்ட்ராடே பையில் ஒரு சின்ன இன்ட்ராடே சப்ளைக்கு போனதுக்கப்புறம் ஒரு பொசிஷன். ஓகேங்களா? ஸோ பொசிஷன் வந்து எடுக்கலாம். ஸோ இதுதான் வந்து நெக்ஸ்ட் மூமெண்ட். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வீடியோவுக்கு புதுசு, இந்த யூடியூப் சேனலுக்கு புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. தேங்க்யூ.